ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேங்க. நம்ம விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை கொண்டு பிரதிஷ்டை பண்ணி வச்சுட்டு அவருக்கு டெய்லி கொழுக்கட்டை, கொண்டக்கடலை, பாயசம், லட்டு அப்படி அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டமா செஞ்சு படைச்சிட்டு நம்மளும் சாப்பிட்றோம். அப்படிதானே? விநாயகரும் ஹாப்பியா இருக்காரு, நம்மளும் ஹாப்பியா இருக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 3ஆம் நாள் அந்த விநாயகரை கொண்டு போய் ஆத்துல எங்கேயாவது ஒரு நீர்நிலையில போய் கரைக்கிறோம். எதனால அப்படி கரைக்கிறோம்? 3 நாள் விநாயகரை கொண்டு வச்சு அவருக்கு ஆசையா சாப்பாடுலாம் செஞ்சு போட்டு அவரே ஹாப்பியா வச்சுட்டு நம்ம எதனால அதை கரைக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் நம்ம இந்துக்களான நிறைய பேருக்கு தெரியாதுங்க. எதனால கரைக்கிறோம்னு தெரியாது. அதைத்தான் நான் தெரியாதவங்களுக்கு சொல்லி தரலான் இருக்கிறேன். ஓகேவா? என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆதிகாலம் முதலே நம்மளோட முன்னோர்கள் எல்லாருமே நம்ம விநாயகரை வணங்கிட்டு வந்தாலுமே விநாயகரை மக்கள் கொண்டாடும் வகையில் பிரபலப்படுத்தியது யாருன்னு பாத்தீங்கன்னா பால கங்காதர திலகர். 1893ஆம் ஆண்டுல இருந்தாங்க விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்டது. ஓகேவா? அப்புறமா இந்த ஆடி மாசம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆற்றுல உள்ள மண்ணெல்லாம் அடிச்சிட்டு போயிருதுங்க. இதனால நீர் நிலத்தில் தங்காம கடல்ல கரைஞ்சிருது. இதனால நம்மளுக்கு நிலத்தடி நீர் மட்டம் குறைஞ்சிருது. இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் யோசிச்சாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு யோசனை தோணுச்சு. கெட்டியான களிமண்ணை ஆத்து தண்ணியில கரைக்கிறப்ப அந்த களிமண் ஆற்று தண்ணியில கரைஞ்சு நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்திடும் அப்படின்னு நினைச்சாங்க. அதனாலதான் ஆடி மாசம் முடிஞ்சு ஆவணி மாசம் வர சதுர்த்திய விநாயகர் சதுர்த்தியா கொண்டாடினாங்க. சதுர்த்தி அன்னைக்கு பண்ற விநாயகர் சிலைகள் காயாம ஈரமாவே இருக்குங்க. அதனாலதான் அன்னைக்கு அந்த சிலைகளை நம்ம நீர்நிலையில கரைக்க முடியாது. கரைச்சோம்னா அந்த களிமண் தண்ணியோட தண்ணியா அடிச்சுட்டு போயிடும். அதனாலதான் 3ஆவது நாள் அந்த விநாயகர் சிலைகள் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஆத்துல கொண்டு போய் கரைக்கிறாங்க. அப்படி கரைக்கிறப்ப என்ன ஆகும்னா அந்த களிமண்ணானது தண்ணியில அடிச்சுட்டு போகாம நீர்நிலையே அடியிலேயே அப்படி படிஞ்சிரும். இதனாலதான் நம்ம முன்னோர்கள் அப்பவே களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை தான் அதுல கரைச்சாங்க. ஓகேவா? இப்ப உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சுட்டா? நம்ம முன்னோர்கள் எந்த விஷயம் பண்ணாலும் ஒண்ணு ஆன்மீகம் இல்லைன்னா அறிவியல், இதுல ஏதாவது ஒண்ணு இருக்குங்க. அறிவியல் மூலமா பார்த்தா இதாங்க உண்மை. ஓகே, நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.